வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மகாராஷ்டிர துணை முதல்வராக பதவியேற்றார் அஜித் பவாரின் மனைவி சுனித்ரா பவார். பாராமதி தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் என எதிர்பார்ப்பு. திமுக அரசு சொல்லாமலே பல முத்திரை திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. தேர்தலுக்காக ஆதாரமற்ற குற்றங்களை பிரதமர் பேசியிருப்பதாக முதலமைச்சர் பேச்சு. தைப்பூச திருவிழாவை ஒட்டி முருகன் கோவில்களில் குவிந்த பக்தர்கள். பாதுகாப்பு கருதி ஆயிரக்கணக்கான போலீசார் குவிப்பு. குற்றவாளிகளின் கூடாரமாக தமிழகம் மாறியுள்ளது. போதைப் பொருள் தடையின்றி கிடைப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. விமான விபத்தில் அஜித் பவார் உயிரிழந்த நிலையில் மகாராஷ்டிர துணை முதல்வராக அவரது மனைவி சுனித்ரா பவார் பதவியேற்றார். மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் கடந்த 28ஆம் தேதி விமான விபத்தில் உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸை சந்தித்தனர். அப்போது அஜித் பவாரின் திடீர் மறைவிற்கு பிறகு மாநிலத்தில் நிலவும் அரசியல் சூழ்நிலை மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அதன் பிறகு தேசியவாத காங்கிரஸ் செயல் தலைவர் பிரபுல் பட்டேல் அளித்த பேட்டியில் அஜித் பவாரின் மறைவை தொடர்ந்து அவரது மனைவி சுனித்ரா பவார் மகாராஷ்டிர துணை முதல்வராக பதவி ஏற்க உள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் மகாராஷ்டிர துணை முதல்வராக அஜித் பவார் மனைவி சுனித்ரா பவார் பதவியேற்றார். மகாராஷ்டிர மாநிலத்தின் முதல் பெண் துணை முதலமைச்சர் என்ற பெருமையுடன் சுனித்ரா பவார் முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். இதற்காக தான் வகித்து வந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியையும் அவர் ராஜினாமா செய்துவிட்டு மாநிலத்தின் முக்கிய பொறுப்புக்கு வந்துள்ளார். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திமுக அரசு சொல்லாமலே பல முத்திரை திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக சிவகங்கை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக சொன்னதைத்தான் செய்யும், செய்வதைத்தான் சொல்லும் என மக்களுக்கு தெரியும் என கூறினார். அரசு ஊழியர்களுடைய 22 ஆண்டு கால கோரிக்கையான உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வு ஊதிய திட்டத்தை செயல்படுத்தி காட்டியிருப்பதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் சொல்லாமலே பல முத்திரை திட்டங்களை நிறைவேற்றி இருப்பதாகவும் தெரிவித்தார். தேர்தலுக்காக பல ஆதாரமற்ற குற்றங்களை பிரதமர் பேசியிருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு மகாத்மா காந்தியையும் பிடிக்காது, மக்கள் நன்றாக இருந்தாலும் பிடிக்காது என்றும் தெரிவித்தார். வேலை வாய்ப்பில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளதாக ஒன்றிய அரசு பாராட்டி உள்ளதை குறிப்பிட்ட அவர் ஒன்றிய அரசின் தரவுகளை பிரதமரும் ஆளுநரும் படிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். அவங்க அறிக்கையை மேற்கோள் காட்டித்தான் சொல்றேன். தமிழ்நாட்டோட வளர்ச்சியை விமர்சிக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் ஒன்றிய அரசை தான் போய் கேள்வி கேட்கணும். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு வளர வேண்டும் என்று பேசியிருக்கிறார். தேர்தலுக்காக பல்வேறு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் பேசிட்டு போயிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்ன ஒன்றிய அரசுடைய பொருளாதார அறிக்கை வெளியாகி இருக்கு. ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டுக்கு முன்னதான் இந்த அறிக்கை வந்திருக்கு. அதுலயும் தமிழ்நாட்டை மனம் திறந்து பாராட்டி இருக்காங்க. புதிதாக தொழில் தொடங்குறத ஊக்குவிக்கும் நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேம்படுத்தி இருப்பதா ஒன்றிய அரசு பாராட்டி இருக்கு. உற்பத்தி துறை வேலை வாய்ப்புல தமிழ்நாடு முதலிடம் ஒன்றிய அரசின் பொருளாதார அறிக்கை பாராட்டுது. பெண்களுக்கான வேலை வாய்ப்பை பெருக்கும் திட்டங்கள்ல தமிழ்நாடு தீட்டி இருக்கு. இது மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடின்னு பெருமையா சொல்லி இருக்காங்க. இந்த அறிக்கையை மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மாண்புமிகு ஆளுநர்களும் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். தைப்பூசத்தை முன்னிட்டு முருகன் கோவில்களில் பக்தர்கள் குவிய தொடங்கியுள்ளனர். தைப்பூசத்தை முன்னிட்டு முருகரின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலையில் பக்தர்கள் குவிய தொடங்கியுள்ளனர். தைப்பூசத்திற்கு பழனி முருகனுக்கு பக்தர்கள் காவடி எடுப்பதும் பாத யாத்திரை வருவதும் வழக்கமாக உள்ள நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிய தொடங்கியுள்ளனர். பால் காவடி, பன்னீர் காவடி என பல வகை காவடிகள் எடுத்தும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக ஏராளமான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அறுபடை வீடுகள் மட்டும் இன்றி சிக்கல் சிங்கார வேலர் கோவில், குன்றத்தூர் முருகன் கோவில், விராலிமலை முருகன் கோவில் உட்பட பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கோவில்களில் காவல்துறையினர் ஆயிரக்கணக்கில் குவிக்கப்பட்டுள்ளனர். கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளது.
மேலும் பக்தர்கள் அதிக அளவு செல்லும் கோவில்களுக்கு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளில் உள்ள முருகன் கோவில்களிலும் தைப்பூசம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தைப்பூசம் மற்றும் பௌர்ணமி என்பதால் திருவண்ணாமலையில் வழக்கத்தை விட அதிக அளவு பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள் என்று கருதப்படுகிறது. திமுக ஆட்சியின் நிர்வாக திறனின்மை காரணமாக கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சியில் தமிழ்நாடு தலைகுனிந்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வருத்தம் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் காவல்துறையை தனது ஏவல் துறையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாற்றி வைத்துள்ளதால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். பெருநகரங்கள் முதல் குக்கிராமங்கள் வரை போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதாகவும் அவற்றை கொண்டு செல்வதில் ஆளும் கட்சியினர் ஈடுபடுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாம்பழம் சின்னம் தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு 2ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. பாமகவின் பெயர், கட்சி கொடி, மாம்பழம் சின்னத்தை அன்புமணி அல்லது வேறு யாரும் பயன்படுத்த தடை விதிக்க கோரி கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அன்புமணி தலைமையிலான பாமகவை அங்கீகரித்த தேர்தல் ஆணையம் தலைவர் பதவியை நீட்டித்து மாம்பழம் சின்னத்தையும் வழங்கியது. இது தொடர்பாக கடந்த ஆண்டு செப்டம்பர் 9 மற்றும் நவம்பர் 27 ஆகிய தேதிகளில் தேர்தல் ஆணையம் 2 கடிதங்களை அன்புமணி தரப்புக்கு அனுப்பியுள்ளது. இதனை அடுத்து சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் தமது தரப்புக்கே கடிதம் அனுப்பியிருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டிய ராமதாஸ் தரப்பு, அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. மனுவில் கட்சியின் தலைவராக நீடிப்பதாக போலி ஆவணங்களை அன்புமணி தரப்பு தாக்கல் செய்துள்ளதாகவும், தலைவர் என்ற முறையில் தனது முகவரிக்கு கடிதம் அனுப்ப தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடுமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு தலைமை நீதிபதி அமர்வு முன்னிலையில் திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது. நாடாளுமன்றத்தில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஞாயிற்றுக்கிழமை நாடாளுமன்றத்தில் 2026-2027 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். சுதந்திர இந்திய வரலாற்றில் ஒரு நிதியமைச்சர் தொடர்ச்சியாக 9 முறை முழு பட்ஜெட் தாக்கல் செய்வது முதல் முறை என்பதால் கூடுதல் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதுவரை ஞாயிற்றுக்கிழமை முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படாத நிலையில் இந்த முறை ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்யப்படுவது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. நாளை காலை 11 மணிக்கு லோக்சபாவில் நடைபெறவுள்ள இந்த பட்ஜெட்டில் பொருளாதாரத்தின் தற்போதைய நிலை, வேலைவாய்ப்பு, பணவீக்கம், தொழில்துறை முன்னேற்றம், விவசாயம் மற்றும் நலத்திட்டங்கள் போன்ற பல முக்கிய துறைகளை இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மயிலாடுதுறையில் சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் பொறுப்பாளர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். மயிலாடுதுறை ஸ்ரீனிவாசபுரம் பகுதியை சேர்ந்த முகமது ரஃபீக் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நகர தலைவராக இருந்து வருகிறார். இவர் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே கம்ப்யூட்டர் பிரவுசிங் சென்டர் நடத்தி வரும் நிலையில் அங்கு 16 வயது சிறுமி வேலை பார்த்துள்ளார்.
பெற்றோரை பிரிந்து வந்த அந்த சிறுமியை தனியார் பெண்கள் காப்பகத்தில் சேர்த்து முகமது ரஃபீக் உதவி செய்து வந்துள்ளார். இந்நிலையில் அந்த சிறுமியிடம் முகமது ரஃபீக் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த புகாரின் பேரில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர்கள் சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டதை தொடர்ந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலக சமூக பணியாளர் ஆரோக்கியராஜ் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் முகமது ரஃபீக் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் பிறந்த நாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் தொகுதி 144வது வட்டத்தில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரும் சமத்துவ தலைவருமான ஆம்ஸ்ட்ராங்கின் 54வது பிறந்த நாள் MP செம்மேரியா தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதில் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி, சேலை மற்றும் 5 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. மேலும் 100க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மேட்டுக்குப்பம் ஆகாஷ் மற்றும் மதுரவாயல் கிரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கிறது. தமிழ்நாட்டில் அனைவரும் கல்வி பெற வேண்டும் எனும் உன்னத நோக்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் 16 கல்லூரிகளை சேர்ந்த 1297 மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினிகளை போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். பின்னர் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அமைச்சர் சிவசங்கர் படிப்பை முடித்த பின் மேலும் உயர்கல்வி பயிலவும் இணையதளம் மூலமாக வேலை நாடவும் இந்த மடிக்கணினி உதவும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் கல்வி மேம்பட வேண்டும், எல்லோரும் கல்வி பெற வேண்டும் எனும் உன்னத நோக்கில் அதிக திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். நம்முடைய தமிழ்நாட்டுடைய நிலைமை என்னன்னா 51% உயர்கல்வி பெறுகிறவர்கள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. மற்ற மாநிலங்களை விட 2 மடங்கு அதிக உயர்கல்வி பெறுகிறவர்கள் மாநிலம் நம்முடைய மாநிலம். ஆனால் இது போதாது, எல்லோரும் உயர்கல்வி பெற வேண்டும். அதற்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது. மாணவருடைய பெற்றோருடைய குடும்ப சூழல், அவருடைய பொருளாதாரம் தடைகளாக இருந்துவிடக்கூடாதுன்னா புதுமை பெண் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்தார். அரசு பள்ளியில படித்து கல்லூரி படிக்க வருகிற போது மாதம் 1000 வழங்கப்படும் அந்த பெண் குழந்தைக்கு என்றார். அடுத்த வருடம் மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தை, தமிழ் முதல்வர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்தியாவில் படிப்பதற்கு நிதி உதவி வழங்குகின்ற மாநிலம்னா அது நம்முடைய தமிழ்நாடு தான். படிக்க வருகிறவர்களுக்கு பஸ் பாஸ் கொடுத்து நீங்க படிக்கன்னு சொல்ற மாநிலம்னா நம்முடைய தமிழ்நாடு தான். இன்றைக்கு அதை விட அடுத்த கட்டமாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் இந்த மடிக்கணினியை வழங்கியிருக்கிறார். சென்னையில் வெள்ளியின் விலை ஒரே நாளில் 2 முறை சரிந்துள்ளது மக்கள் மத்தியில் சற்று ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக தங்கம் விலையோடு வெள்ளி விலையும் போட்டி போட்டு அதிகரித்து வந்தது. இதனால் நடுத்தர மக்கள் வெள்ளி வாங்குவது சாத்தியமில்லாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று காலை வெள்ளியின் விலை கிராமிற்கு 55 ரூபாய் குறைந்து 350 ரூபாய்க்கும், கிலோவிற்கு 55,000 ரூபாய் குறைந்து 3,50,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. தொடர்ந்து மாலை மீண்டும் கிராமிற்கு 30 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 350 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 3,50,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தங்கம் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 14,900 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. செய்திகள் தொடர்கிறது. கிழக்கு காங்கோவில் உள்ள கோல்டன் சுரங்கத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் 200 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். கிழக்கு காங்கோவில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள கோல்டன் சுரங்கத்தில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது.
இந்த நிலச்சரிவில் சிக்கி 200 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் சிலர் மண்ணில் புதைந்துள்ள நிலையில் அவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் என அதிகாரிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலச்சரிவு காரணமாக சுரங்க பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அருகில் தங்கியிருந்த குடியிருப்பாளர்கள் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். உக்ரைனில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதால் ரஷ்யா உக்ரைன் இடையே ஒரு வாரத்திற்கு போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த 4 ஆண்டுகளாக போர் நடைபெற்று வரும் நிலையில் அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. இந்த போரில் கிட்டத்தட்ட 20 லட்சம் வீரர்கள் இறந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் உக்ரைனில் வரலாறு காணாத அளவிற்கு கடுமையான குளிரும் பனிப்பொழிவும் நிலவி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவு பாதித்துள்ளது. இதன் காரணமாக கீவ் உட்பட உக்ரைன் நகரங்கள் மீது ஒரு வாரத்திற்கு தாக்குதல் நடத்துவதை ரஷ்யா நிறுத்தும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். மகாராஷ்டிர துணை முதல்வராக பதவியேற்றார் அஜித் பவாரின் மனைவி சுனித்ரா பவார். பாராமதி தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் என எதிர்பார்ப்பு. திமுக அரசு சொல்லாமலே பல முத்திரை திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. தேர்தலுக்காக ஆதாரமற்ற குற்றங்களை பிரதமர் பேசியிருப்பதாக முதலமைச்சர் பேச்சு. தைப்பூச திருவிழாவை ஒட்டி முருகன் கோவில்களில் குவிந்த பக்தர்கள். பாதுகாப்பு கருதி ஆயிரக்கணக்கான போலீசார் குவிப்பு. குற்றவாளிகளின் கூடாரமாக தமிழகம் மாறியுள்ளது. போதைப் பொருள் தடையின்றி கிடைப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவு அடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.